ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா ஸ்பெஷல். இந்திய பொழுதாக நினைந்திருப்பது உங்கள் தொழில் தேன்மொழி. நான் இன்னைக்கு ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் போட்டிருக்கேன். பூண்டு காரக்குழம்பும் கீரை கூட்டு போட்டிருக்கேன். காரக்குழம்புக்கு ஏற்ற சைடிஷ் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கூட்டாதான் இருக்குங்க. அதுவும் கீரை கூட்டு ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்ப இருக்க வெயில் காலத்துக்கு. கீரை கூட்டு காரக்குழம்பு சிம்பிளா ஈஸியா செய்யலாம் பார்க்கலாங்களா? வாங்க. இதுக்கு ஒரு பேன் வச்சிருக்கேன். பேன்ல முதல்ல எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லது. எண்ணெய்லாம் காஞ்சோன்னா வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். பொரிய ஆரம்பிக்குது. இப்ப இது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். 10 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். அதுல பாதி வெந்து வந்துடும் உங்களுக்கு. வெங்காயம் பூண்டும் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வந்துடுச்சு. இப்ப இது கூடவே மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். அடுப்பு சிம்லயே வச்சு போடுங்க. போட்டு நல்லா கிளறி விட்டீங்கன்னா உங்களுக்கு மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போயிடும். போட்டு இந்த மாதிரி கிளறி விட்டு நல்லா கலந்த பிறகு சின்ன லெமன் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன். சேர்த்துக்கிறேன். ஊத்திருங்க. ஊத்திட்டு உப்பு பதம் பார்த்து மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். பச்சை வாசனை போன பிறகு இறக்கிக்கலாம். நான் தக்காளி போடலாங்க, அதனால புளியோட அளவு அதிகமாக்கியிருக்கேன். நீங்க தக்காளி போடுற மாதிரி இருந்தா புளியோட அளவு கம்மி பண்ணிக்கலாம். இப்ப நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 5 நிமிஷம் பொறுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காரக்குழம்பு ரெடியா இருக்கும். இதற்கிடையே நம்ம கூட்டு பண்ணிடலாம். கூட்டுக்கு முதல்ல பருப்பு நான் வேக வைக்க போறேன். 1 கப் எடுத்திருக்கேன். அதுல பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு சேம் அளவு போட்டிருக்கேன். நீங்க பாசிப்பருப்பு மட்டும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீரை கூட்டு ரொம்ப குழகுழப்பு தெரியும். அதனாலதான் நீங்க பாசிப்பருப்பு 1 கப்பும் துவரம்பருப்பு 1/2 கப்பும் எடுத்துக்கலாம். அது உங்க இஷ்டம் தான். நான் ரெண்டுமே ஒரே அளவு எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே 4 பல்லு பூண்டு போட்டு வேக வச்சுட்டு போறேன். இதற்கிடையில ஒரு பேன் வச்சிருக்கேன். பேன்ல எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு கடுகு, சீரகம் போட்டிருக்கேன். புரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இப்ப இது கூடவே வெங்காயம் மீடியம் சைஸ் ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வர ஆரம்பிக்குது. தக்காளி ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி தான். போட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். மிளகாய்த்தூள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாங்க. நம்ம காரக்குழம்பு அப்படின்றதால கூட்டு கொஞ்சம் காரம் இல்லாம வச்சு நல்லா இருக்கும். போட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கேன். நீங்க மிளகாய்த்தூளுக்கு பதிலாக பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டு இப்ப நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்கீரையை போட்டுக்க போறேன். இது 2 பேருக்கு தான் நான் செஞ்சிருக்கேன். முருங்கைக்கீரையை போட்டு நல்லா ஒரு கிளறி விடுங்க. கிளறி விட்ட பிறகு நம்ம வேக வச்சிருக்க பருப்பு எடுத்து கடைஞ்சி ஊத்திடலாம். ஊத்திட்டு தண்ணி கொஞ்சம் ஊத்துருங்க. ஊத்தி 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. உங்களுக்கு கீரை கூட்டு ரெடி ஆயிடும். காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. காரக்குழம்பு தாளிச்சு கொட்டிட்டேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ரொம்ப சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைடிஷா நீங்க அப்பளம் வச்சு கொடுக்கலாம். முட்டை ஆம்லெட் போட்டு கொடுக்கலாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றதுக்கு. சிம்பிளான ஈஸியான ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஆன் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பிரஸ் பண்ணுங்க. ஃபேமிலிக்கு, ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.